Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது Bleach episode 68 part 2. ஓபன் பண்ணா போனஸ் ரவுண்டுன்னு புதுசா ஒரு ரவுண்டு ஒன்று வச்சாங்கல்ல, அந்த ரவுண்டோட சண்டை ஆரம்பிக்குது. யாருக்கும்னா குரோடோவும் இச்சுகோவும் சண்டை போட போறாங்க, நோபாவும் ரெஞ்சியும் சண்டை போட போறாங்க. அந்த குரோடோ பயலால தான் யார் மாதிரி வேணாலும் மாற முடியுமே. ஸோ இச்சுகோ மாதிரியே மாறி அவனை மாதிரியே சண்டை கட்டிட்டு இருப்பான். இதை பார்த்துட்டு நம்மளுக்கு கடுப்பாவாங்க. அவனுக்கு மாத்தி சண்டை போடுறதுல யாரு இச்சுகோன்னே தெரியல. ஒரே மாதிரி டைலாக் பேசுறானுங்க, ஒரே மாதிரி சண்டை போடுறானுங்க. அதே நேரம் இங்க ரெஞ்சி அவன் கத்தியை நல்லா நீளமா வச்சு அட்டாக் பண்ணா, அந்த நோபா ஒரு போர்ட்டல் ஒன்று ஓபன் பண்ணுவான். அதுக்குள்ள கத்தி போய் அவனுக்கு பின்னாடி அந்த போர்ட்டல் ஓபன் ஆகி அது வழியா வந்து அட்டாக் பண்ணும். இதையும் நம்ம ஆளுங்க சுத்தமா எதிர்பார்க்கல. இப்ப என்னன்னா, இதே மாதிரி இவங்க கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க முடியாது. இவங்க லேட் பண்ற ஒவ்வொரு நிமிஷமும் அங்க சேடு மண்ணால நிறைஞ்சுக்கிட்டு இருக்கான். அதனாலேயே சேடு எப்படியாச்சும் காப்பாற்றணும்னு கஷ்டப்பட்டு சண்டையா போடுவானுங்க. அதே நேரம் இங்க யுரைச்சியும் சூஃபாங்கும் கரக்குரா டவுனுக்குள்ள வேகமா ஓடிட்டு இருப்பாங்க. அப்ப யுரைச்சி பார்த்து வா, நமக்கு பிரச்சனை இருக்குது, நம்ம அந்த இடத்த நெருங்கிட்டோன்னு அப்படியே ட்ரெயின் யார்டுக்கு வருவாங்க. அங்க பார்த்தா ஒருத்தி உட்கார்ந்து பாட்டு பாடிட்டு இருப்பா. அந்த பாட்டுக்கு மயங்கி அங்க இருக்க ஒரு ட்ரெயின் டிடிஆர் அப்படியே வந்துகிட்டு இருப்பாரு. வந்த ஆளை புடிச்சு கழுத்தோட ஒரு கவ போவா. வேற ஒண்ணும் இல்ல, அவங்க சோலாவை சாப்பிட போறா. உடனே யுரைச்சி ஜம்ப போட்டு பயங்கரமா அவளை அட்டாக் பண்ணுவா. அதுக்குள்ள ஜம்ப் பண்ணி எஸ்கேப் ஆயிடுவா. இப்படி இவங்க சண்டை போடுறது லைவா அவங்களுக்கு அங்க டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்கும். இவ யாரு என்னன்னு சொல்லி இவங்களுக்கு தெரியாது. எதுக்காக இவங்களோட சோலை நீ சாப்பிட ட்ரை பண்ற, நீ யாருன்னு கேட்டா, நேரம் வரும்போது உனக்கே ஒரு நாள் தெரிய வரும்னு சொல்லிட்டு அங்க இருந்து தப்பிச்சு ஓடிடுவா. சூஃபேங் நான் வேணா விரட்டி போட்டுமா கேப்பா, அதெல்லாம் வேண்டான்னுவா. அவ போனா போயிட்டு போறா, நீ இந்த டேட்டாவை சோல் சொசைட்டிக்கு அனுப்பிடு அப்படின்னு அவளும் சரின்ட்டு வேலையை பார்ப்பான். இவங்களே இவளை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறாங்க. அதனால அவளை பத்தி டீடைல்ஸ் பெருசா தெரியல. தெரிஞ்ச டீடைல்ஸை மட்டும் ஜூஷிரோக்கு அனுப்ப சொல்லிட்டு கிளம்பிடுவா. அவ்வளவுதான், இதான் இவங்க இன்வெஸ்டிகேஷன். இதை பண்றதுக்காக தான் சோல் சொசைட்டியோட கேட்டை மூடி வச்சிருப்பாங்க. இப்போ முடிஞ்சிருச்சுல, அதனால ஜூஷிரோ அதை திறந்து விட சொல்லிடுவான். சரின்ட்டு எல்லாம் கிளம்புவாங்க. ஆனா டோஷிரோ கிட்ட மட்டும் நாளைக்கும் ஹெல்ப் பண்ணுவீங்களான்னு சொல்லி கேட்பான். அவனும் ஓகே நீருவான். அதே நேரம் இங்க நம்மளுக்கு சண்டை கேப் விடாம போயிட்டு இருக்குது. எவ்வளவுதான் இவங்க முக்கினாலும் அவனுங்களே ஜெயிக்க முடியல. டைமும் ஆல்மோஸ்ட் முடிஞ்சு போய் மூஞ்சி வரைக்கும் மண்ணு வந்துருமா. கொரோனாவும் நோபாவும் கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. எவ்வளவோ முக்குனீங்க, எங்களை ஜெயிக்க முடியலையா, அந்த அளவுக்கு வீக்கா இருக்கீங்கன்னு. இதுக்கப்புறம் அந்த ரிரின் ஃபைனல் அட்டாக்னு சொல்லிட்டு மேல மறுபடியும் ஒரு போர்ட்டல் மாதிரி ஒன்னு ஓபன் பண்ணுவா. அதுக்குள்ள இவங்க எல்லாத்தையுமே இழுக்குமா. இந்த டைம் விடக்கூடாதுன்னு நம்ம இச்சுகோ பங்க எடுப்பான். எடுத்துட்டு அட்டாக் பண்ணலான்னு ட்ரை பண்ற அந்த டைம்லங்கும் போது அவனால முடியாம அங்கேயே முட்டி போட்டுருவான். என்னாச்சு இவனுக்குன்னு சொல்லி பதறிட்டு இருப்பாங்க. அடுத்த செகண்டே சேடை கட்டி போட்டு மண்ணு நிறைஞ்சிட்டு இருந்துச்சுல்ல, அந்த கண்ணாடி அப்படியே உடஞ்சு மண்ணு காத்தோட காத்தா கரைஞ்சிரும். அப்புறம் மேல ஒரு போர்ட்டல் ஓபன் ஆகி இவங்க எல்லாத்தையும் உள்ள இழுத்துச்சுல்ல, அதுவும் மறைஞ்சு போயிடும். அவங்க 3 பேரும் மறைஞ்சு போயிருவாங்க. அதுக்கப்புறம் அடிச்சு புடிச்சு போய் சேடுக்கு ஏதாச்சும் பிரச்சனையானு பார்த்தா பையன் நல்லா தான் இருக்கான். கட் அவுத்து விட்டுமான்னு கேட்டா கட்டு லூஸா தான் இருக்குன்னு அவனே கழட்டிடுவான். உடனே அவங்கிட்ட உன்னை புடிச்சிட்டு போனாங்கல்ல, அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்கன்னு விசாரிச்சா சம்பந்தமே இல்லாம சொல்லுவான். அதாவது அவங்க எல்லாரும் டீ குடிச்சாங்களாமா. ஒருகிமே இதைத்தான நானும் சொன்னேன்பா, இவங்களுக்கு ஒன்னும் புரியல. அப்ப இச்சுகோ கிசுகேவோட கேப் அங்க பாப்பானா, அவனுக்கு அப்பந்தான் எல்லாமே புரிய வருது. இது எல்லாமே இவன் பார்த்த வேலைதான். உடனே எடுத்து வச்சுக்கிட்டு, டேய் கிசுகே வெள்ளவாடா, நான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டாங்க போது அவங்க 3 பேரும் ஃபர்ஸ்ட் அப்பியர் ஆவாங்க. அவங்களுக்கு பின்னாடி இருந்து கை தட்டிக்கிட்டே வெளியில வருவான். பரவாயில்லையே, ஒரு வழியா கண்டுபிடிச்சிட்டியே, எப்ப நோட்டீஸ் பண்ணேன்னு கேட்டா, உன் கேப்பு கேவலமா கீழே கிடந்துச்சுல்ல, அப்பதான் கண்டுபிடிச்சாமா. அது மட்டும் இல்லாம ரிரினும் வேற கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டாலாமா. அவ இச்சுகோவை பாராட்டுவா, நீ நல்லா ஷார்ப்பாவே இருக்கன்னு. அப்பதான் நம்மால இன்னொரு மேட்டரையும் சொல்லுவான். இவங்க நினைச்சிருந்தா இவங்க எல்லாத்தையுமே எப்பவோ காலி பண்ணிருக்கலாம். ஆனா அவங்க எதுவுமே பண்ணல. சிச்சுவேஷனை மோசமாக்கி இவங்க எப்படி டெசிஷன் எடுக்கிறாங்க அப்படிங்கறத மட்டும்தான் அவங்க நோட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுதான் இவங்களுக்கு ரொம்ப ஸ்டேஞ்சா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம வந்த ஒருகிமேவுக்கும் எந்த காயமும் இல்ல. இப்ப சேடுக்கு கூட பாடியில ஒரு சின்ன கீரல் கூட இல்ல. இத சொன்ன உடனே அந்த ரிரின் ஒன்னு சொல்லுவா பாருங்க, ஏன் சேடு நம்ம ஷோகி கேம் நல்லா ஜாலியா விளையாண்டோம்லம்பா. அவன் பார்த்துட்டு ஒரு டைம் கூட நான் ஜெயிக்கலன்னு ஃபீல் பண்ணுவான். அட வீணா போனவனே, உன்னை காப்பாத்த இங்க நாங்க சோறு தண்ணி இல்லாம அலைஞ்சுக்கிட்டு இருந்தோம், நீங்க ஷோகி கேம் விளையாண்டுட்டு இருந்தீங்களா. ஷோகி போகி அன்னைக்கு போட்டு கொளுத்தி இருக்கணும், உங்களை விட்டு தப்புதான்பா. அப்படின்னா என் கேப்பை கொடுத்துரு, நீ முதல்ல அதை தான் கொளுத்துவேன்னு எனக்கு தெரியும்ட்டு அதை வாங்கிடுவான். அட வேற ஒன்றும் இல்லை, இப்ப நடந்தது எல்லாமே இவங்களுக்கு அவங்க வச்ச ஒரு டெஸ்ட். எப்படி இவங்களோட ஸ்டாமினா இருக்குது, ஒரு இக்கட்டான நிலைமையில டீம் ஒர்க் எப்படி பண்றாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம சண்டை போடுறாங்களா, எந்த அளவுக்கு பாண்டிங்கா இருக்காங்க அப்படின்னு எல்லாமே நல்லா தெரிஞ்சது. அண்ட் இன்னொரு மேட்டர் என்னன்னா, நம்மளால பங்கையை யூஸ் பண்ண முடியல. சோல் சொசைட்டில யூஸ் பண்ற அளவுக்கெல்லாம் இங்க ஹியூமன் வேர்ல்டுல அந்த பவரை யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு நிறைய ட்ரைனிங் தேவை. அது மட்டும் இல்லாம இப்ப இவன் சப்ஸ்டிடியூட் சோல் ரீப்பர் தான், சோல் ரீப்பர் இல்ல. பட் அதுக்காக பங்கையை யூஸ் பண்ணவே முடியாதுன்ட்டு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு மேட்டர் தெரியுமா, யுரைச்சியும் சூஃபாங்கும் இன்னொரு
முக்கியமான விஷயத்தை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னோன்னா ஆமா எங்க மூஞ்சில ஏறி மிதிச்சுட்டு ஓடினாங்க. என்ன மேட்டர்னு கேட்டா அதை பத்தி எல்லாம் இவனுக்கு தெரியல. ஏதோ முக்கியமான மோசமான விஷயம்னு மட்டும் தெரியுது. அதனால சோல் சொசைட்டியோட பாதையை மூடி வச்சிருந்தாங்க. அந்த விஷயத்தை இன்வெஸ்டிகேட் பண்ணி முடிச்சிட்டு ஓபன் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி தான் இங்க செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னு உடனே ரெஞ்சிக்கு டவுட், ஒருவேளை இது ஐசன் பார்த்து விட்ட வேலையா இருக்குமோன்னு. அதுக்கு வாய்ப்பு இல்லம்பா, ஏன்னா இப்பதான் அந்த ஹோக்கியோக்குவை அவன் இவங்க கிட்ட இருந்து ஆட்டைய போட்டு போயிருக்கான். அது இன்னும் மெச்சூர் ஆகிறதுக்கு 1 வருஷம் ஆகும். அது மட்டும் இல்லாம அதை ஸ்டடி பண்ணி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி பாக்குற வரைக்கும் அவன் அவசரப்பட்டு இப்படி எல்லாம் அட்டாக் பண்ண வரமாட்டான். அவனை பத்தி எல்லாம் கவலைப்பட தேவையில்லை. ஆனா அதே டைம்ல இங்க நம்ம இச்சுக்கோ ரொம்ப வீக்கா இருக்கான். அதனால நீ பங்கையை யூஸ் பண்ணும், அதுக்கு நான் உனக்கு ட்ரைனிங் கொடுப்பேன், எனக்கு அதுக்கு பர்மிஷன் கொடுன்னு சொல்லி தலை குனிஞ்சு மரியாதையோட கேட்பான். என்ன இவ்வளவு பில்டப் பண்ணிட்டு இருக்கான். சரி ஓகே டப்புன்னு எந்திரிச்சு இது போதுன்னு லோக்கலா பேசுவான். அட பாவி, மண்டியெல்லாம் போட்டு பயங்கரமா பில்டப் பண்ணியே அதெல்லாம் டிராமா. கிசுக்கு என்ன சொல்லுவான், நிறைய இடத்துல எனிமீஸ் அட்வான்டேஜ் எடுக்கிற மாதிரி இச்சுக்கோ பண்ணிட்டு இருந்தான். ஓ மண்டேங்கிற காலி டப்பாக்குள்ள இருக்க மூளையை நீ யூஸ் பண்றியா? முதல்ல மூளை உனக்கு இருக்குதா? இஷிடாவை பாரு, என்னதான் அவன் பவர்ஸ் எல்லாமே போனா கூட அவன் எல்லா விஷயத்தையுமே யோசிச்சு பண்றான். உடனே அம்புட்டு பேர்த்துக்கு ஷாக்கு, எது இஷிடாக்கு பவர் போச்சான்னு. அதான் அந்த குயின்சி பவர்ஸை சோல் சொசைட்டிலேயே தானம் பண்ணிட்டு வந்துட்டானே. உடனே எல்லாம் கடுப்பாகி ஏன்டா அந்த விஷயத்த சொல்லன்னு கேட்டா அவன் அதை பெருசா எடுத்துக்க மாட்டான். அவன்கிட்ட பவர்ஸ் இருக்குன்னு நம்பி இவங்க சண்டை போட்டிருந்தாங்கன்னா அது இவங்களுக்கும் ஆபத்து அவனுக்கும் ஆபத்து. ஒரு ஃப்ரெண்ட்ஸா எல்லாரும் மேலேயும் நம்பிக்கை வச்சு சண்டை போடலாம், இது அவனுக்கே ஆபத்தா முடிஞ்சிருச்சுன்னா அதை நினைச்சு அவன் கவலைப்படுவான். அவனுக்கே என்ன சொல்றதுன்னு தெரியல, இந்த அளவுக்கு நம்மள ஃப்ரெண்டா பாக்குறானான்னு. உடனே கிசுக்கே இருந்துட்டு சரி சரி சென்டிமெண்டெல்லாம் தூக்கி குப்பையில போடுங்க, அங்க டெசாய் நல்லா நாக்குக்கு ருசியா ரெடி பண்ணிட்டு இருக்கான், போய் நல்லா சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுப்போம்பா. இச்சுகோ பார்த்துட்டு அந்த வெங்காயம்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம், அங்க சிட்டியை அப்சர்வ் பண்றேன்னு நாசம் பண்ணீங்களே அதுக்கு என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டா அது வெறும் ஹாலுசினேஷன், அங்க அந்த மாதிரி ஒரு சம்பவமே நடக்கல. அப்ப கிளாஸ்ல மறைஞ்சவங்க எல்லாம் எங்க போனாங்கன்னு கேட்டா அவங்களுமே சேஃபா ஒரு இடத்துல தான் இருக்காங்க. அதுவும் நேச்சரை ரசிக்கிற மாதிரி ஒரு இடத்துல கொண்டு போய் விட்டுருப்பா. அவங்க ஸ்டார்ஸ் மலைகள்னு எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போது தான் யோரோய்ச்சி அங்க என்ட்ரி கொடுப்பான். அப்புறம் தான் தெரியுது இது வேற எந்த இடமும் இல்ல, நம்ம கிசுக்கே இச்சுக்கோ சோல் சொசைட்டிக்கு போகணும்னு ட்ரைனிங் கொடுத்தால ஒரு இடம், அந்த இடம் தான். வந்தவ பவுண்டோன் அப்பியரா இருக்குதும்பா. அதை கேட்டுட்டு கிசுக்கே ஷாக் ஆவான். சரி இனி புதுசா ஏதோ பஞ்சாயத்தை கிளப்பி விடுறாங்க, அது என்ன பஞ்சாயத்து, எப்படி அதுல சிக்கி சின்னாபினமாக போறாங்கன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.